ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ಸ್ಟೋರೀಸ್ ಬೈ ಇಂದ್ರಾ. ಎಲ್ಲರೂ ಹೆಂಗದ್ರಿ? ಆರಾಮದಿರ ಅಂತ ಅನ್ಕೊಂತೀನಿ. ನಾನು ಸೂಪರ್ ಆಗಿದ್ದೀನಿ. ಬನ್ನಿ ಇವತ್ತಿನ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಇವತ್ತಿನ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ನಾವು ಶ್ರೀಲಂಕಾಗೆ ಹೋಗಿದ್ವಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಗೈಡು ಯಾವ ಪ್ಲೇಸಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು, ಆ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಏನು ತೋರಿಸಿದ್ರು ಅಂತಂದು ಅವರೆಲ್ಲ ವಿವರವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಮತ್ತು ಅವರಿಗೆ ಕನ್ನಡ ಬರೋದಿಲ್ಲ, ತಮಿಳ್ ಬರುತ್ತೆ ಅವರಿಗೆ. ತಮಿಳು ಇಂಗ್ಲೀಷ್ ಬರುತ್ತೆ. ಇಂಗ್ಲೀಷೂ ಅಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಜಾಸ್ತಿ ತಮಿಳೇ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು, ಹಾಗಾಗಿ ತಮಿಳಲ್ಲೇ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ನೀವು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಸ್ವಲ್ಪ ಇಂಗ್ಲೀಷನೇ ಇರುತ್ತೆ, ತಿಳಿಯುತ್ತೆ. ಮತ್ತೆ ತಡ ಮಾಡೋಣ, ನಡೀರಿ ಹೋಗೋಣ. ಚಲೋ. ஓகேயா? சரி, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல லேண்ட் ஆனது வந்து எங்க? பேர் எங்க? சபரி, கொலம்போ. நாங்க வந்து லேண்ட் ஆனது பாத்தீங்கன்னாக்க வந்து பண்டாரநாயக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். பண்டாரநாயக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் வந்து இந்த லேண்டட் பண்டாரநாயக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அங்க இருந்து வந்து ஃபர்ஸ்ட் நிகம்பு, நீர் கொழும்பு, நிகம்பு, சரௌண்டிங் த நிகம்பு. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க வந்து லஞ்ச் எடுத்தது ராகவா வெஜிடேரியன் டைனிங், ராகவாஸ். அதுக்கு பிறகு அங்கிருந்து அனுராதபுரம் 230 கிலோமீட்டர் ஜெர்னில வந்து மாதம்ப முருகன் டெம்பிள். மாதம்ப முருகன் டெம்பிள் நாங்க போன டைம்ல வந்து க்ளோஸ் ஆகி இருந்துச்சு, மூடி இருந்துச்சு. முருகன் எங்களுக்கு தரிசனம் பண்ண முடியல. மிக பிரம்மாண்டமான முருகன், அழகான கலர்ஃபுல் முருகன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கார்த்திகேய டெம்பிள். Then after Munneeswaram temple, the first Shivan temple in Sri Lanka. They have a Panjaeeswaram temple. The first Shivan temple is the Munneeswaram temple. அங்கதான் வந்து ராமர் வந்து போக்குல வந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷம், பிரம்மகத்தி நிறைய உயிர்கள் கொண்டனால பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவருடைய புஷ்பக விமானம் அங்கிருந்து போகல. அன்னைக்குதான் அவரோட புஷ்பக விமானம் தடைப்பட்டு நின்ற இடம். அதுக்கு பிற்பாடு அவர் அன்னைக்கு இறங்கி சிவனையிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? இந்த புஷ்பக விமானம் இங்க இருந்து நாங்க போகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சிவனும் காட்சி கொடுத்து சொல்றாரு, உனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு, அதனால அங்கிருந்து நீ போக முடியாது, லிங்கம் எடுத்து பூஜை பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்ன இடம் முன்னேஸ்வரம் ஆலயம். அவர் சொன்னதுக்காக ராமபிரான் தன் கைகளாலே மணல் வாரி லிங்கம் செய்து வழிபட்ட இடம் மணல் வாரி ஆலயம். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்தது மாதம்ப முருகன், முன்னேஸ்வரர் ஆலயம், மணல் வாரி ஆலயம். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கிருந்து நாங்க வந்து அனுராதபுரம் ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணோம். மிக அழகான ஹோட்டல் ஒயிட் ஹவுஸ்ல வந்து நாங்க ஸ்டே பண்ணோம். இது முதலாவது நாள் பயணம். இரண்டாவது நாள் பயணம் வந்து அனுராதபுரத்துல இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் போயிட்டு மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம். ஸ்டே த மன்னார், அனுராதபுரம் டு மன்னார், மன்னார் டு ஜப்னா. டோட்டல் 400 kilometers, 382 kilometers journey. Very long journey, very hot also. So first of all, ஸ்ரீமா போதி அன்னைக்கு நாங்க வந்து பார்த்தது வந்து ஸ்ரீமா போதி அப்படிங்கிற ஒரு ஆலயம். இந்த ஸ்ரீமா போதி வந்து பாத்தீங்கன்னா சங்கமித்தா வந்து அரச மரக்கிளையை கொண்டு வந்து அங்கதான் வந்து முதலாக வந்து அரச மரக்கிளையை நாட்டி அங்கிருந்துதான் இலங்கை ஃபுல்லா புத்த மதத்தை வந்து அவர் பரப்பி இருக்கிறார். அப்படியான ஒரு ஆலயம், புத்த ஆலயம் வந்து ஸ்ரீமா போதியை வந்து நாங்க வந்து பார்த்தோம். அதுக்கு பிறகு அங்கிருந்து 100 கிலோமீட்டர் ஜெர்னி பண்ணி 100 கிலோமீட்டர்ல இருந்து மன்னார் ஆலயம் நாங்க போனோம். மன்னார் இஸ் கேதிச்சரம், செகண்ட் சிவா டெம்பிள் அண்ட் கேதிச்சரம் மன்னார். மன்னாரும் தனுஷ்கோடியும் பக்கத்துல சொன்னேன். மன்னார் வந்து தனுஷ்கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 28 கிலோமீட்டர்ஸ் போர்டருக்கு போய் நாங்க வந்து அந்த கடற்கரையோட அதெல்லாம் சேர்த்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. மீண்டும் அங்க ஆகாஷ் அப்படிங்கிற ஹோட்டல்ல வந்து லஞ்ச் எடுத்தோம். நம்மளுடைய பிடிச்ச லஞ்ச் நினைக்கிறேன் நான், மக்களுக்கு நல்ல அருமையா சுவைச்சு சாப்பிட்டோம். அந்த மீன் கறியோட அன்னைக்கு நாங்க யாரும் சாப்பிடவும் இல்லை இல்லையா, மீன் கறி சாப்பிட்டோம். மீன் கறியோட ஆகாஷ் ஹோட்டல்ல வந்து நாங்க வந்து லஞ்ச் எடுத்தோம். சோ அதை முடிச்சுட்டு மீண்டும் 100 கிலோமீட்டர்ஸ் 2 hours ஜெர்னி பண்ணி போற வழியில வந்து ஒரு அழகான கடற்கரை. அந்த கடல் ரெண்டு பக்கமும் கடல், ஒரு பாலம், அப்படியே அந்த ரெண்டு நடுவுல ஒரு பாலம். அது அந்த பாலத்துக்கிட்ட நிப்பாட்டி வந்து அங்க இருந்து நாங்க வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிக்கிட்டு சார் வந்து எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? லட்சுமி மேடம் தேங்க்யூ மேடம், எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சங்குபிட்டி பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் பேர் வந்து சங்குபிட்டி பிரிட்ஜ். அந்த சங்குபிட்டி பிரிட்ஜுக்கு வந்து நாங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு மீண்டும் வந்து நேரா வந்து யாழ்ப்பாணம் போனோம். யாழ்ப்பாணம் வந்து 100% தமிழர்கள் வாழ்ந்து லிவிங் த டோட்டல் பீப்பிள்ஸ் இண்டோசியன் ஹிந்து பீப்பிள் அண்ட் தமிழியன். ஊர் கூட வந்து நிறைய நம்ம போற வழியில வந்து வீடுகள் உடைஞ்சிருந்துச்சு. வீடெல்லாம் வந்து நிறைய உடைஞ்சிருந்துச்சு. ஒவ்வொரு டைம்ல வந்து பிரபாகரனோட
கவர்மெண்ட் வந்து சண்டையிட்டு முடிஞ்சு அந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு 3வது சிவன் ஆலயம் நகுலேஸ்வரநாதரை நாங்க தரிசனம் பண்ணணும். கீரிமலையில நகுலேஸ்வரநாதர், அதாவது சாப விமோசனம் வேண்டி நமக்கெல்லாம் சாபம் இருந்துச்சுனாக்கும் அந்த சாபம் எல்லாம் நீங்கிறதுக்காக இலங்கையில் இருக்கிற அனைத்து மக்களும் போயிட்டு வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் வந்து நகுலேஸ்வரர் ஆலயம். அங்கதான் வந்து பிதிர்கடன் செய்யறது இறந்தவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் நாம வந்து பூஜை பண்ணுவோம் இல்ல, என்ன சொல்ல அந்தியோஸ்ரீயா பிதிர்கடன் செய்வோம். அங்க பண்றதுக்காக காசிக்கு நிகரான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கோயில் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ரெண்டாவது நாள் ஸ்டே வந்து வாலம்புரி ஹோட்டல் வாலம்புரியில ஸ்டே பண்ணோம். ஓகேயா, ஜப்னாவுல வாலம்புரியில ஸ்டே பண்ணோம் 2வது நாள். 3வது நாள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நாங்க வந்து திருகோணமலை போகணும். இது லாங் ஜர்னி, 340 கிலோமீட்டர் ஜர்னி. போற வழியில வந்து நல்லூர் கந்தசுவாமி முருகனை தரிசனம் பண்ணணும். மிக பிரம்மாண்டமான கோயில், மிக அருமையான கோயில். வேல் மட்டும் பிரதிஷ்டை பண்ண, சின்ன வேல் பிரதிஷ்டை பண்ணிருந்த கோயில்ல மிச்சம் தூரத்துல கோயில்ல ₹1 தான் அரிச்சனை டிக்கெட், அதை வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் அரிச்சனை பண்ணிட்டு நல்லூர் கந்தசுவாமி முருகன் கோயில். அங்கிருந்து 32 கிலோமீட்டர் ஜர்னி பண்ணி புரிகாட்டுவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கி அங்கிருந்து போட் எடுத்து கடலுக்குள்ள போனோம். அங்கதான் டைட்டானிக் போட்டோ எடுத்தோம். விதவிதமான அனுபவங்கள், மிக அழகான பயணம், மறக்க முடியாத பயணம். நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயம், மிக பிரம்மாண்டமான கோயில், அழகான கோயில். நாகபூசணி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போன வழியிலே திரும்ப வந்து அதே ஹோட்டல்ல வாலம்புரியில லஞ்ச் முடிச்சு அங்கிருந்து மீண்டும் நாங்க வந்து 4 ஹவர் பயணம் செஞ்சு மிக கடுமையான பயணம். ஒரே ஜர்னி போயிட்டு திருகோணமலை ஆனந்தமா ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணணும். ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் எங்களுக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கான டைம் வந்து கிடைக்கல. சோ மீண்டும் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எங்களோட ஆர்கனைஸ்மெண்ட்ல மீண்டும் வந்து நாங்க வந்து பிறகு வார மக்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல 2 நைட்ஸ் கொடுத்துருவோம். அதெல்லாம் அவங்க கட் பண்ணிட்டு யாழ்ப்பாணத்துல 2 நைட்ஸ் கொடுத்துலான்னு பாக்குறேன் நான். அப்போ இது வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். இப்ப பீச்ல நிறைய குளிக்கலாம். அங்க வந்து அழகான பீச், நிலாவேலி பீச் இருக்கு, அதை நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த பீச் வந்து அவ்வளவு அழகான பீச், ஸ்மூத்தா இருக்கும் பீச் குளிக்கிறதுக்கு. அதான் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதுக்காக சாரி. ஓகே, சோ அடுத்து நாங்க வந்தது வந்து அனுராதபுரம் டு கேண்டில வந்து காலையிலேயே வெள்ளனா 5:30 தான் போயிட்டு 4வது சிவன் ஆலயம் திருகோணேஸ்வரநாதரை பார்த்தோம். அந்த இருட்டு அறையில அந்த பூஜை, அழகான பூஜை. அந்த கடற்கரை 3 பக்கங்களும் கடல், பெரிய மலையில போயிட்டு அந்த பெரிய சிவன் ஒருத்தர் இருந்த ஞாபகம் இருக்கா? திருகோணேஸ்வரநாதம், சங்கரதேவி சக்தி பீடம், ராவணன் வெட்டு. இது 3யுமே பஸ் எடுத்து நிப்பாட்டிட்டு ஆட்டோ எடுத்து மேல போயிட்டு அதை 3யும் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து காளியம்மன் கோயில், மிக பிரம்மாண்டமான காளியம்மன், அழகான ஸ்டாச்சுவலா இருந்து போக்குள்ளேயே அடைச்சா நமக்கு திறந்து காட்டினேன் கோயில பாத்துட்டு போங்க அம்மன் அப்படின்னு சொல்லி காளியம்மன் கோயில தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்பாஸ்ட் முடிச்சு அங்கிருந்து வார வழியில கன்னியா வெந்நீர் ஊற்று. ராவணன் தன்னுடைய அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த பொடியை வந்து ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட 7 வெந்நீர் ஊற்றுகளை நாங்க வந்து பார்த்தோம். சார் குளிச்சாரு, குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் வந்தாரு. சோ அந்த வெந்நீர் ஊற்றுக்கு பிறகு வந்தது சீகிரிய லேண்ட் ராக், காசியப்ப மன்னன் ராவணனுடைய கோட்டை சீகிரி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து ஆட்டோ எடுத்து நாங்க வந்து ஃபுல்லா அதை ரவுண்ட் பண்ணிட்டு ஆரிய அப்படிங்கிற ஒரு பெரிய புஃபேல வந்து லஞ்சை முடிச்சுட்டு அங்கிருந்து மீண்டும் கோல்டன் புத்தா, ஸ்பைஸ் கார்டன் அது முடிச்சுட்டு பிரம்மாண்டமான கிராண்ட் மவுண்டன் ஹோட்டல்ல வந்து தங்கணும். அங்கதான் வந்து சூப்பர் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தான் வந்து நாம குளிச்சது, ஸ்விமிங் பண்ணது, டான்ஸ் பண்ணது. நம்ம மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த ஹோட்டல் அது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரியா, மீண்டும் அங்கிருந்து நுவரெலியா குயின்ஸ்பெரி ஹோட்டல், வர்ற வழியில வந்து ஜெம் ஃபேக்டரி, அதுக்கு பிறகு வந்து ரம்பட ஹனுமான் டெம்பிள், ரோடெல்லாம் பாத்துக்கிட்டு வந்து டீ ஃபேக்டரி அண்ட் மியூசியம். அதுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து டைம் இல்ல, ஒரே குளிர் ஒரே மழை அப்படின்னால அன்னைக்கு நைட் வந்து குயின்ஸ்பெரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். குயின்ஸ்பெரி ஹோட்டல்லையும் நமக்கு வந்து எந்த குறவும் இருக்கல, ஆடல் பாடல்களோட ரொம்ப ஜாலியா நாம இருந்த இடமும் குயின்ஸ்பெரி ஹோட்டல். சோ நேற்று கதிர்காமம், நூறிலிருந்து கதிர்காமம் 140 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர்ஸ் வர்ற வழியில காயத்ரி அம்மன் டெம்பிள் பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து ரகரி லேக்ல போட் ரைடிங் செஞ்சோம். ரகரி லேக்ல போட் ரைடிங் முடிச்சு அதுக்கு பிறகு வந்து அசோகாவனம், பிரம்மாண்டமான அசோகாவனத்துல வந்து சீத்தையம்மா வந்து நாங்க வந்து தரிசனம் பண்ணோம். அசோகாவனம் சீத்தையம்மன் டெம்பிள். அன்னைக்கு சீத்தையம்மன் டெம்பிள், அனுமானுடைய பாதச்சுவடுகள், சீதா ரிவர் இதெல்லாம் பார்த்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சீத்தையம்மன் அக்னி பிரவேசம் முடிச்சுட்டு நேரா வந்து ராவணன் கோட்டை போல் பார்த்துட்டு நேற்று மாதம்புர எக்கோ ரெஸ்ட்ல வந்து நாங்க வந்து ஸ்டே பண்ணணும்.
இன்னைக்கு அங்கிருந்து மீண்டும் 120 கிலோமீட்டர் ஹைவேல வந்து கொழும்பு போற வழியில மாதுரிவர் போட் ரைடிங் டோட்டல் ஃபார்ம், அது இல்லாம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் யாராவது இருந்தா அதையும் பண்ணிட்டு கிளம்பு, ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பு, சைட் சீன் பண்ணிட்டு இன்னைக்கு நெல்லி மெரின் அப்படிங்கிற ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணுவோம். நாளை நாங்க இங்க இருந்து மீண்டும் எங்களுடைய ஊருக்கு போயிடுவோம். சரியா? இதுதான் வந்து இந்த டோட்டல் ப்ரோக்ராம்ல உள்ள சமரி. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நன்றியை தவிர வார்த்தைகள் இல்லை சொல்றது. சரியா? கம்பெனில இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பம்கின் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து நான் இந்த ஃபீல்ட்ல வந்து 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 12 இயர்ஸ். எவ்வளவோ பேரை பார்த்துட்டேன் நான். ரொம்ப நிறைய பேரை பார்த்துட்டேன் நான். அதனால வந்து எனக்கு கோஆபரேட் பண்றீங்களோ அந்த அளவுல தான் வந்து டீமை வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பார்க்கணுங்கிற ஒண்ணுமே இல்லை ஸ்ரீலங்காவில். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நிரசமாங்க கடுமையா இருக்க கூட. அதனால தான் கம் குயிக் லேட் ஆகாதீங்க கூட இழுத்துட்டு போயிட்டு டைம் கொடுத்து இந்த டைமுக்கு வாங்க அப்படிங்கலாம் சொல்றதுலாம் எதையுமே மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா இன்னொரு வாட்டி நமக்கு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. வந்த முதல்ல வந்து எதையுமே மிஸ் பண்ணாம சரியா பார்த்துட்டு போயிடுவோம், காட்டிடணும் அப்படிங்கிற உணர்வு. அதுவும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள். அதனால வந்து என்னைக்குமே வந்து நானும் ஒரு இந்தியன் தமிழ். சோ என்னுடைய அம்மா அப்பாவெல்லாம் 3-4 தலைமுறைக்கு முன்னாடி நாமக்கல்ல இருந்திருக்காங்க. சோ அதனால வந்து எனக்கு அந்த உணர்வு இருக்கும். நீங்க வந்தாக்கும் எங்களுடைய உயிர் இதுக்கு ஒரு குறவு கூட உங்களுக்கு வைக்க கூடாது அப்படிங்கிற அன்பு எனக்கு இருக்கும். அதனாலதான் எதையுமே பார்த்து செய்யறது. நான் பார்த்து செய்யறதுனால எதுவும் குறைகள் இருந்தா சாரி மன்னிச்சிருங்க. சோ நீங்க திருப்தியாகி போகணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்றது. சோ எங்களோட கம்பெனி இப்ப நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ்ல வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் நீங்க போய் சொல்ற ரிவ்யூஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நன்றி. ஸோ உங்களுடைய வாழ்க்கை வழிச்செலவு எங்களுடைய வாழ்க்கை செலவு அப்படிதான் சொல்ல முடியும். ஓகேயா? நீங்க என்ஜாய் பண்றதுக்கு வர்றதுல வச்சுதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட், இந்திய மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் நன்றி. உங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு நான் என் உயிர் இருக்க தாட்டியும் கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்படியே இருந்தாக்கும் என் உயிர் இருக்க தாட்டியும் நான் இப்படியே யார் வந்தாலும் பண்ணுவேன். காசு கிடையாது முக்கியம், அதனால அன்பு தான் முக்கியம். எங்கேயாவது போயிட்டு என்னைக்காவது சொல்லுவீங்கல்ல, எங்கேயாவது ஒரு டூர் போகல சொல்லுவீங்கல்ல, ராமமூர்த்தி ஸ்ரீலங்காரா அது போதும். அதுக்காக தான் இந்த உழைப்பு, காசுவே கிடையாது. ஓகேயா? நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். ರಾಮ್ ಹೇಳಿದ್ದು ನಾವು ಫಸ್ಟ್ ಡೇ ಇಂದ ಏರ್ಪೋರ್ಟ್ ಇಳಿದಾಗಿಂದನು ಏನೇನ್ ನೋಡಿದ್ವಿ, ಯಾವ್ಯಾವ ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟೇ ಮಾಡಿದ್ವಿ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ತರ ಯಾವ್ಯಾವ ದೇವಸ್ಥಾನ ನೋಡಿದ್ವಿ ಎಲ್ಲಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ನಿಮ್ ಕಡೆಯಿಂದ ನಮ್ದು ಮುಗೀತು, ಇವತ್ತು ಲಾಸ್ಟ್ ಡೇ. ನಿಮ್ ಕಡೆಯಿಂದ ರಿವ್ಯೂಸ್ ಬರ್ಬೇಕು. ನೀವು ಯಾವ ತರ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ್ರಿ, ಈ ಟೂರ್ ನಂದಿನಿ ಟೂರಿಸ್ಟ್ ಬಗ್ಗೆ ಏನ್ ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ, ಹೇಗೆ ನಾನು ನಿಮ್ಗೆಲ್ಲ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಿದೆ, ನೀವ್ ಹೇಗೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಿದ್ರಿ, ಅದನ್ನ ರಿವ್ಯೂಸ್ ಮೂಲಕ ನೀವು ನಮ್ಗೆ ತಿಳಿಸಿ. ಮುಂದೇನೋ ಮುಂದೆ ನಿಮ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಗ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕೊಲೀಗ್ಸ್ ಇದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ರೆಫರ್ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ. ಓಕೆ ಮೇಡಮ್, ಹೇಳ್ತೀವಿ. ನಾನು ಒಂದು ಟೂರು ಅಂತ ನಾನು ಇದನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಲ್ಲ. ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಒಂಥರ ಎಲ್ಲಾನು ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಏಮ್ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಅವ್ರಗಳ ಜೊತೆ ನಾನು ನೋಡ್ಬೋದಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಬಟ್ ನನ್ಗೆ ಅದೇನೆ ಒಂದು ಭಾಗ್ಯ, ಇನ್ನೂ ಜನಗಳಿಗೆ ದರ್ಶನ ಮಾಡಿಸ್ಲಿ ಇವರು ಅಂತ ಒಂದು ಭಾಗ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಾನು ಅಷ್ಟೇ, ನನ್ನ ಕೊನೆ ಉಸಿರಿರೋವರೆಗೂ ನಾನು ಜನಗಳ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. ನಿಮ್ಗಳ ಜೊತೆ ನಾನು ದರ್ಶನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ, ದೇವ್ರ ದರ್ಶನಗಳು. ಈಗ ನಾನು ಬರೀ ದೇವ್ರ ದರ್ಶನನೇ ಮಾಡಿಸಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಎಲ್ಲಾ ತರ ನಿಮ್ಗೆ ವಾಟರ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಹಾಕ್ಬೇಕು, ಶ್ರೀಲಂಕಾನಲ್ಲಿ ಏನೇನಿದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಇದನ್ನ ಎಲ್ಲಾ ನಿಮ್ಗೂ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಲಿ ಬ್ಯಾಂಡ್ ಆಟನೂ ಹಾಕೊಂಡಿದೀನಿ. ಯಾವ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಅವ್ರು ಎಲ್ಲಾನು ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಸಲ್ಲ, ಒಂದು ಎಂಜಾಯ್ಮೆಂಟ್ ಅಂತಾನೆ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ನಾವಿಲ್ಲ, ರಾಮಾಯಣ ಪ್ಲೇಸಸ್ನು ಮಾಡಿದ್ವಿ, ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ 99% ಎಲ್ಲ ತೋರಿಸಿದೀನಿ. ಮುಗಿಸ್ಕೊಂಡು ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ನಾಳೆ ಹೊರಡ್ತಾ ಇದೀವಿ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಜೈ ಕರ್ನಾಟಕ.